உமன்ஸ் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 20th மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் குஜராத் ஜெயண்ட்ஸுக்கு இடையில அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லி பிச் பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் ட்ராக். ஆல்மோஸ்ட் எல்லா மேட்ச்லேயும் நல்ல ஸ்கோர்ஸ் வந்தது. பட் லாஸ்ட் மேட்ச் மும்பை அண்ட் பெங்களூருக்கு இடையில பெருசாக ரன்ஸ் வரலை. மும்பை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 113 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணாங்க. தென் செகண்ட் இன்னிங்ஸில் பெங்களூர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சேஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் எல்லிஸ் பெர்ரி 6 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஒரு மேட்ச் இதுக்கு முன்னாடி இப்படி தான் யூபி வாரியர்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் கடையில் பெருசாக ரன்ஸ் வரலை. பட் நெக்ஸ்ட் மேட்ச் குஜராத் எகென்ஸ்ட் மும்பை 190 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. மும்பை அதை சேஸும் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்சுக்கு நல்ல ஸ்கோர் வரும்னு எதிர்பார்க்கலாம். பட் குஜராத் கூட கம்பேர் பண்ணுறப்போ டெல்லி நல்ல ஸ்ட்ராங் டீமாக இருக்காங்க. பிச்சு பேசர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸுக்கு ஈக்குவல் சப்போர்ட் கொடுக்குது. ஓவராலாக இங்கே 8 உமன்ஸ் பிரீமியர் லீக் T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் 6 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 2 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோராக 166 ரன்ஸ் இருந்திருக்கு. இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர் 199 ரன்ஸை குஜராத் ஜெயண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் 113 ரன்ஸை மும்பை இந்தியன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 150 2 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 150 to 169 2 டைம்ஸும் 170 to 189 1 டைமும் எபோவ் 190 3 டைம்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. இந்த மேட்ச்சில் பெரிய ரன்ஸ் வித்தியாசத்தில் லாஸ் ஆகாமல் இருந்தாலே போதும். நல்ல ஸ்ட்ராங் டீமாக இருக்காங்க. டீமில் சேஞ்சஸ் எதுவும் பண்ணுவாங்களா? கப்புக்கு ரெஸ்ட் கொடுக்க சான்ஸ் இருக்குது. தென் லாரா ஹாரிஸ் மாதிரி பெஞ்சில் இருக்கிற பிளேயர்ஸுக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு தோணுது. குஜராத் ஜெயண்ட்ஸ் ஆல்ரெடி எலிமினேட் ஆகிட்டாங்க. பெஞ்சில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருக்கும் ஆல்ரெடி சான்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ எந்த மாதிரி 11ஓட போக போகிறாங்க பார்க்கணும். எப்படியும் லாஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ரொம்பவே ஃபைட் பண்ணுவாங்கன்னு தோணுது. டெல்லி கேபிட்டல்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் தானியா பாட்டியா. பேட்டிங்கில் ஆல்மோஸ்ட் 8th இல்ல 9th டவுனில் ஆடுவாங்க. பேட்டிங்கில் பெருசாக சான்சஸ் கிடைக்காது. விக்கெட் கீப்பிங்கில் பாயிண்ட்ஸ் எடுத்தா உண்டு. ஷஃபாலி அண்ட் மெக்லானிங் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. மெக்லானிங் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் குஜராத் 50 எல்லாம் அடித்தாங்க. உமன்ஸ் பிரீமியர் லீக்கில் 49 ஆவரேஜில் 635 ரன்ஸ் இது வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எகென்ஸ்ட் குஜராத் ஓவராலாக சூப்பராக ஆடிருக்காங்க. ஷஃபாலி சூப்பர் பிளேயர், பட் கன்சிஸ்டண்டாக ஆடுறதில்ல. ஷஃபாலி லாஸ்ட் சீசனில் ஒரு மேட்ச் எகென்ஸ்ட் குஜராத் 76 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. ஷக்கீலோட இனிஷியல் ஓவர்ஸை தாக்கு பிடிச்சி ஆடுவாங்களா பார்க்கணும். ஜமீமா நம்பர் 4 ஆடிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 1 டவுனில் பேட்டிங் பண்ணாங்க. பெங்களூர் பிச்சில் 2-3 மேட்சஸ் கொஞ்சம் சொதப்புனாங்க. பட் இங்கே டெல்லி பிச்சில் சூப்பராக ஆடிட்டுருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் குஜராத் கிரேட்டாக ஆடலை. பட் இப்போ இருக்கிற ஃபார்ம் சூப்பராக இருக்குது. நல்லா பாசிட்டிவாக ஆடுறாங்க. இனிஷியலாக செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க. இன்கேஸ் ஆஃப்டர் 12-13 ஓவர்ஸுக்கு பிறகு பேட்டிங் ஆட வந்தால் ஸ்ட்ரகிள் ஆகவும் சான்ஸ் இருக்குது. கப் நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுறாங்க. தென் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடுவாங்க. பவுலிங்கில் பவர் பிளேயில் 3 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. அகெயின்ஸ்ட் குஜராத் லாஸ்ட் சீசனில் 4-4 எல்லாம் எடுத்திருக்காங்க. தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆடிருக்காங்க. பட் குஜராத் ஓப்பனர்ஸ் பெத்மோனி அண்ட் லாரா வால்வர்டிட் அகெயின்ஸ்ட் கப் டீசெண்டாக ஆடிருக்காங்க. கேப்சி நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுவாங்க. நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் குஜராத் 27 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. தென் ஆஃப் பிரேக் பவுலரும் கூட அகென்ஸ்ட் பெத்மோனி இனிஷியலாக 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. ஜொனாசன் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் குஜராத் 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர், தென் மிடில் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாங்க. ஓவராலாக எகென்ஸ்ட் குஜராத் 3 இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஷிகா பாண்டே எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். 3 ஓவர் வரைக்கும் கன்ஃபார்மாக பவுல் பண்ணுவாங்க. சம்டைம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. மினிமம் 1 விக்கெட்டாவது எடுத்து கொடுக்குறாங்க. டெத் ஓவர்ஸில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாங்க. லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் குஜராத் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ராதா யாதவ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் குஜராத் 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்க முடியும். அருந்ததி ரெட்டி 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. மிடில் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாங்க. எக்கனாமியாக பவுல் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுக்கும் 1 விக்கெட்டாவது எடுத்து கொடுக்குறாங்க. டைட்டஸ் சாது சூப்பர் பவுலர்.
கப் 11ல் இருந்தால் மிடில் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவாங்க, விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் கம்மி. கப் 11ல் இல்லாமல் இருந்தால் பவுலிங் ஓப்பன் பண்ணுவாங்க, கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். கிராண்ட் லீக்கில் கொஞ்சம் ரிஸ்க்காக வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 3-4 விக்கெட்ஸ் மொத்தமாக எடுக்கக்கூடிய பிளேயர். குஜராத் ஜெயண்ட்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் பெத்மோனி. பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க, சூப்பர் ஃபார்மில் இருக்காங்க. லாஸ்ட் 3 மேட்சும் கண்டினியூஸாக 50 அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் டெல்லி 12 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணாங்க. பட் இப்போ இருக்கிற ஃபார்முக்கு கண்டிப்பாக நல்லா ஆட முடியும். லாரா வால்வர்டிட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க வித் பெத்மோனி. லாஸ்ட் மேட்ச்சில் 43 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. நல்ல பிளேயர், பட் கன்சிஸ்டண்டாக ஆடுறதில்ல. ஒரு மேட்ச் ஆடினா அடுத்த மேட்ச் ஆடுறதில்ல. லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் டெல்லி ரன்ஸ் எதுவும் ஸ்கோர் பண்ணலை, ஷிகா பாண்டே கிட்ட அவுட் ஆனாங்க. பட் நல்ல பிளேயர், உமன்ஸ் பிரீமியர் லீக்கில் டீசெண்டாக ஆடிருக்காங்க. லிச்சிஃபீல்டு நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுவாங்க, ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட பிளேயர். லாஸ்ட் இந்தியா சீரீஸில் சூப்பராக பேட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் தனியாளாக நிறைய மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்தாங்க. எல்லா ஷாட்ஸும் ஆடக்கூடிய பிளேயர், பட் இங்கே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. ஒரு மேட்ச் எகென்ஸ்ட் யூபி வாரியர்ஸ் 35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க, மற்றபடி பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. கிராண்ட் லீக்கில் வேணால் கொஞ்சம் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க குவாலிட்டி பிளேயர். ஹேமலதா 1 டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. எகென்ஸ்ட் மும்பை சூப்பராக ஆடி இருந்தாங்க, பட் கன்சிஸ்டன்ட் பிளேயர் இல்லை. இந்த சீசனில் 7 மேட்ச்சில் 2 மேட்ச் தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, மற்றபடி பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் 20-30 ரன்ஸ் வரைக்கும் அடித்து கொடுக்க முடியும். ஃபுல் மாலி 6th டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. இந்தியாவுக்காக T20s எல்லாம் ஆடிருக்காங்க, பட் இங்கே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இல்லை. ஆஷ் கார்ட்னர் சூப்பர் ஆல்ரவுண்டர், கன்சிஸ்டண்டாக ட்ரீம் டீமுக்குள்ளே இருக்கிற பிளேயர். பேட்டிங்கில் 5th டவுனில் ஆடுவாங்க, தென் பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. மினிமம் 1 விக்கெட்டாவது பவுலிங்கில் எடுத்து கொடுக்க முடியும். சம்டைம் டெத் ஓவர்ஸில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் டெல்லி பேட்டிங்கில் 40 ரன்ஸும் பவுலிங்கில் 2 விக்கெட்ஸும் எடுத்தாங்க. ஓவராலாக எகென்ஸ்ட் டெல்லி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கேத்ரின் பிரைஸ் நல்ல பிளேயர், ஆவரேஜாக ஆடிட்டு இருக்காங்க, பட் கன்சிஸ்டண்டாக ஆடுறதில்ல. ஒரு மேட்ச் ஆடினா அடுத்த மேட்ச் ஃப்ளாப், இப்படி தான் போகுது. லாஸ்ட் மேட்ச் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ஸோ இந்த மேட்ச்சுக்கு ஆல்மோஸ்ட் ஃப்ளாப்னு தான் தோணுது. பவுலிங்கில் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாங்க, பவர் பிளேயில் 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆட முடியும். தனுஜா கன்வர் சூப்பர் பவுலர், கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் டெல்லி டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாங்க. தென் டீசென்ட் பேட்டரும் கூட, பேட்டிங் கிடைச்சாலும் டீசெண்டாக ஆட முடியும். மேக்னா சிங் லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் டெல்லி 4 for எல்லாம் எடுத்தாங்க, மற்றபடி பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. 3 ஓவர் கன்ஃபார்மாக பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாங்க. ரிஸ்காக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மேட்ச்சுக்கு. காஷ்யப் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாங்க, மிடில் 2 ஓவர், தென் டெத் ஓவர்ஸில் சம்டைம் 1 ஓவர் பவுல் பண்ணுறாங்க. குவாலிட்டி பிளேயர், பட் இங்கே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. ஷக்கீல் லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. பவர் பிளேயில் 3 ஓவர் பவுல் பண்ணுறாங்க. டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள், விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் பெத்மோனி, பேட்டர்ஸில் மெக்லானிங், ஷஃபாலி, வால்வர்டிட், தென் ஜெமீமா. ஆல்ரவுண்டர்ஸில் கப், ஆஷ் கார்ட்னர், கேப்சி, தென் ஜோனாசன். பவுலர்ஸில் ராதா யாதவ் அண்ட் கன்வர். இதில் ஷஃபாலியை ட்ராப் பண்ணிவிட்டு கேத்ரின் பிரைஸ், மேக்னா சிங் இல்லை ஷக்கீலை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கில் லிச்சிஃபீல்டு, மேக்னா சிங், டைட்டஸ் சாது, தென் ஷக்கீலை எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு கப், ஜோனாசன், தென் கார்ட்னரை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஷஃபாலி, வால்வர்டிட், தென் மெக்லானிங் எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.